ஸோ நம்மளுடைய ஓடிசி ரிட்டர்ன் கொடுத்துருப்பாரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, இது ரிலேட்டட் ஷாக்கிங் அப்டேட்ஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸோட டபிள்யூ ஆப்ஷன்ஸ் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது, ட்ரிஸ் ஸ்டேட்டஸ் மாதிரியான ஆல் ஆஃப் ஃபேமஸ் அப்டேட்டும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி விடும். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சார் அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்வீடாக புரிய வரும். வழக்கம் போல் சொல்கிறதா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் குத்தி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஐக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஸ்கிரிப்ட் மாறிச்சு. ஸோ கார்டு ஐக்கான் கிடையாது, பெல் ஐக்கான் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆகும். சரி, இப்போ கரண்டாக நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்டோம். நம்மளுடைய டபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேம் ஸ்டேட்டஸ்ல இருந்து தான். ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எவல்யூஷன் பேப்பரியில் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாங்க நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் கூட. அதில் தோத்து போயிருந்தாலும் இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கேட்கப்படுற கொஸ்டின் என்ன, ஸோ அடுத்த ஸ்டேட்டஸ் எப்போ வருவாங்க, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய லாஸ்ட்டாக இருக்குமான்ற மாதிரி பல கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இது ரிலேட்டட் அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கரண்ட் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் ஒன் ஓவர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஒரு மேட்ச்க்கு அப்புறமா ரிட்டையர் ஆயிடுவாங்கன்ற மாதிரி சொல்லலை. இந்த வருஷத்தில் இன்னொரு மேட்ச் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றத நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் அவங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 49 இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவல்யூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோல்சார்ட்லேருந்து ஹை ஃப்ளை மூவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 49 வயசு லேடி இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாம். அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் இன்னொரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றத நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ கரண்டாக கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்மர் ஸ்லாமில் நம்மளுடைய ஜான்சினா கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக ஃபேஸ் பண்ண போறாருன்றத இப்போ கரண்டாக கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா டபிள்யூடபிள்யூல ஆப்சன்ஸ் ஆக போறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதை இப்போ கரண்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் லீவ் பண்ண போறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஒரு நியூ மூவியில் கமிட் ஆயிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. சேம் மூவியில் நம்மளுடைய கோடி ரோட்ஸும் கமிட் ஆயிருந்தாருன்றதை சொல்லியிருந்தோம். புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சிகேட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம சொல்கிற விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆடியன்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப பெருமை வித்தவொன்னா இப்போ கரண்டா நம்ம அப்டேட்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா, ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேம் அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் நடிக்க போறாரு. அதில் ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கேட்கல. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்ட் டைம் ஷெடியூல்லாம் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நம்ம நியூஸஸ்லாம் பார்த்துருந்தா ரோமன் ரெயின்ஸ் சம்மர் ஸ்லாம் கவர்மெண்ட் டபிள்யூல ஆப்சன்ஸ் ஆக போறாங்கன்றத. அதே மாதிரி இப்போ கண்டா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆவாரான்ற மாதிரி பல கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கிற நிலை இப்போ கண்டா ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அப்படியில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பாசிபிளி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு சில வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுவாருன்றதை சொல்லியிருக்காங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெஸ்லராக தான் இருப்பார். பட் இருந்தாலும் 1-2 வீக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து மிஸ் பண்ணுவாருன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ வாரத்துக்கு 4 ஷோனா அதில் ஒரே ஒரு ஷோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் மிஸ் பண்ணுவாராம. மற்றபடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக தான் சண்டை போடுவாங்கன்றத நியூஸஸ்லாம் கொடுத்தாங்க. இப்போ கரண்டாக கோடி ரோட்ஸ் பண்ணுற கேரக்டருக்கு அமெரிக்கன் நைட்மேர்ன்ற கேரக்டர் ஒரு ஹார்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காரு. அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோக்கு மிஸ் பண்ணாருன்னா ஸோ அவருடைய கேரக்டருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ். ரைட், இப்போ அப்கமிங் நம்ம ரா ரிலேட்டட் பார்த்துலாம். இதுக்கப்புறமா மெயின் அப்டேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ கண்ட ரீசெண்டாக நடந்த ரால நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருந்தாரு. அண்ட் ஆல்சோ நிறைய நோட் பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ சேம் ரால வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆயிருந்தார்ல. ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஸ்டார்ஸ் கண்டா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இப்போ கண்டா என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய ஜே ஊசோ ஹேண்ட் ஷேக் பண்ண அந்த பிக் இருக்குல்ல, ஸோ அதை போஸ்ட் பண்ணி ஈட்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 423K வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆயிருக்குன்றத நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சேமஸ் ரோமன் ரெயின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ஐ எம் பேக்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் டேக் பண்ணியிருக்காரு. சேமஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், ஜே ஊசோ, சிஎம் பங்க் இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராவை முடிச்சிருந்தாங்க. ராவோடைய ஆஃப் ஏர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்றதையும் டீகோட் பண்ணிடலாம். அந்த டீகோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், ஜே ஊசோ, சிஎம் பங்க் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த இடத்துல ஜே ஊசோவும் சிஎம் பங்க் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலான்னு பார்க்குறாங்க. ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பங்கும் அந்த இடத்துல ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. ஃபேஸ் ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் நம்ம பார்லிமெண்ட்ல இருப்பாங்களா, ஸோ அவங்களை கை காட்டி ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி சொல்றாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் அதாவது ஜே ஊசோவும் சிஎம் பங்கும் போனதுக்கு அப்புறமா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் நின்று வி த ஒன்ஸ் போஸ்ட்லாம் காட்டிட்டு அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராவோட ஆஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ சேமஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்காருல்ல. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் கையோட டபிள்யூ ஷாப்ல வந்து ட்ரைபிள் ஷிப்கான சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுறேன், நீங்களும் பாருங்க. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரவாரம்லாம் இல்லை, ஸோ ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ்க்காக பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வச்சு பல மெர்ச்சன்டைஸ் பண்ணுறது தான் இது ஒன்றும் டபிள்யூ பூஸ்ட் கிடையாது. இப்போ கரண்டாக ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம்ல ஆல்மோஸ்ட் சண்டை போறாருன்னு ஆயிப்போச்சு. இப்போ கரண்ட் அவருடைய ஆப்போனன்ட் யாரா இருப்பாங்க
ஓகேவா. ஸோ இது ரிலேட்டட் டீஸை வந்து பார்த்தீங்கன்னா WWE ராலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பிரான் பிரேக்கரும் குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணி செக்மெண்ட்ஸ்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்கன்றது தெரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், பிரான் பிரேக்கர் இஸ் த பிக் டாக்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ பிரான் பிரேக்கர் யார்டுன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபபிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சித்ரான்ஸ் இல்லாத பட்சத்துக்கு ஸோ நம்ம பிரான் பிரேக்கர் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாகவே இந்த டீஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சித்ரான்ஸ் இல்லாத பட்சத்துக்கு பிரான் பிரேக்கர் ரோமன் ரைன்ஸ் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்ற மாதிரி இப்போ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ரூமர் அட்ரஸ் பண்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. ஸோ இந்த டீஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்டேட்டட் SummerSlam கார்ட்ஸ் பார்த்தோம்னா ஸோ அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கான மேட்ச் ஜான் சீனா வர்சஸ் நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் குந்தர் வர்சஸ் CM பங்கும் நடக்க போகுது. கூடவே வந்து விமன்ஸ் வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் நடக்க போகுது. நியோமி அவங்களோட டைட்டில் ரியா ரிப்ளே யூஎஸ்கே கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய டிஃபெனி ஸ்டாட்டன் அவங்களுடைய டைட்டில் நம்ம ஜெட்கர் கூட டிஃபெண்ட் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ ராண்டி ஆர்டன் ஜெல்லிரால வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேனேஜர் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் லோகன் பால ஃபேஸ் பண்ண போறாங்க. ஃபைனல் மேட்சா வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. பெக்கி லிஞ்ச் அவங்களுடைய டைட்டில் லைலா அவரை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் SummerSlamல வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. ஸ்டே சேஃப்.